ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகி திரும்ப முடி வளராமல் அப்படியே இருக்கா? முடியோட வளர்ச்சி குறைஞ்சி ரொம்ப வீக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடியை ரொம்ப அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர வைக்க 2 பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹேர் பேக்கோடு வந்திருக்கேன். எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட பொருள் வெந்தயம். இது ஸ்கேல்பில் உள்ள பொடுகை சரி செஞ்சு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி முடியோட வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த உதவும். வெந்தயம் என்னோட எல்லா ஹேர் பேக்லேயுமே இருக்கும். இதை நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா முத நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி இதை அப்படியே தண்ணியோட சேர்த்து குடிச்சிங்கன்னா இதோட பெனிஃபிட் இன்னுமே நல்லாயிருக்கும். 2வதாக நான் எடுத்துக்கிட்ட ஒரு சூப்பரான பொருள் ஆலோவேரா. இது எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமானதோ அதே போல் ஹேரை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆலோவேரா ரொம்பவே முக்கியமானது. ஆலோவேராவை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறதுனால முடியை வலுப்படுத்தி வளவளப்பாகவும் அடர்த்தியாகவும் வச்சுக்க இது உதவும். நாம் இந்த மாதிரி ஹேர் பேக் அரைக்கும் போது காரமான பொருள் அரைக்காமல் தனியாக மிக்ஸி ஜார் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஜாரில் போட்டு தான் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணணும். இப்போது இது 2த்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த ஹேர் பேக் எடுத்துக்கிட்டாலும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சும் எடுத்துக்கோங்க. எப்போ ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடியே ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் ஃபுல்லாக ஆயில் வச்சு சிக்கு உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் பேக் யூஸ் பண்ணணும். நம்ம ஹேர் ஃபாலுக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஃபுட் இன்டேக்கும் ரொம்ப முக்கியம். நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல ஹெல்த்தான சாப்பாடு சாப்பிடணும், சாப்பாடை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு அது கூட ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்கேல்பில் எந்த இடத்துலலாம் ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக லைட்டாக ஜென்டில் மசாஜ் கொடுத்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். எனக்குமே நிறைய ப்ராப்ளம்னால ஹேர் ஃபால் ஆச்சு. நான் இது மாதிரி ஹேர் பேக்லாம் வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளோட ஹேர்லையும் நுனி வரைக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணால் தான் அதோட ரிசல்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கோல்டு இஷ்யூ அப்படி இல்லைனா வேறு எதனா சைனஸ் இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் இதை ஹேர் பேக்காக யூஸ் பண்ணாமல் கோகோனட் ஆயிலில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலாகவே நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு சில்கியாக முடி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் வீக்லி 2 டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா தெரியும், அதை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.